பாடக்கல்வி மட்டுமே மாணவர்களின் வாழ்க்கையை உயர்த்தி விடுவதில்லை. மாறாக கலையும் சமூகம் சார்ந்த பார்வையும் அவசியமாகிறது. அதன் ஒரு பகுதியாக கழிவுப் பொருட்களிலேயே கலை பொருட்களை செய்து அசத்தி வருகின்றனர் மணப்பாறையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ளது மலையடிப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கலை சார்ந்த தங்களது ஆர்வத்தை வித்தியாசமாக வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த பள்ளியிலேயே பயின்று தற்போது அதே பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் மணவை பங்கிராஜ். இவர்தான் மாணவர்களின் இந்த கலை ஆர்வத்திற்கான அடிப்படை. இங்கே இருக்கிற மாணவர்களும் என்னைய மாதிரி நிலைமையில இருக்க பிள்ளைங்க மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. கொஞ்சம் ஓரளவு வசதி இருக்கவங்கலாம் எல்லாம் பக்கத்தில் இருக்க டவுனுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க. அதனால என் நிலைமையிலே மாணவர்கள் நான் பார்க்குறப்போ என்னைய மாதிரியே நான் அவங்கள பார்த்து அவங்களுக்கு எந்த வகையில் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களோ அந்த வகையில் நான் அவங்களுக்கு புரிய வச்சதுனால இந்த மாணவர்கள் இந்த எல்லா திறமையும் கற்றுக்குறாங்க. அதனால நான் ஒன்று சொன்னேன்னா அந்த பிள்ளை 2 பண்ணுது. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நம்ம யாருமே எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறதா நம்ம தவறுங்கிறத நான் உணர்ந்தேன். ஷாக் பீஸில் செயின் செய்வது, உலக அதிசய சின்னங்களை உருவாக்குவது என தொடங்கிய மாணவர்கள் தற்போது பள்ளி வளாகத்திற்குள்ளேயே களிமண்ணை எடுத்து புகழ்பெற்ற தலைவர் பல்வேறு பொருட்களின் உருவங்களை மிகவும் துல்லியமாக செய்து அசத்துகின்றனர். இது மட்டுமின்றி தேங்காய் ஓட்டில் பேனா, பென்சில் வைக்கும் ஸ்டாண்ட், காய்ந்த சுரக்காய் ஓட்டில் தண்ணீர் ஜாடி ஆகியவைகளும் செய்துள்ளனர். இது மட்டுமின்றி வீணாகும் பிளாஸ்டிக் பைகளில் இருந்து விதவிதமான பூக்களையும் செய்து அசத்துகின்றனர். வேஸ்டான களிமண்ணை வச்சு பல பொருட்கள் செய்வேன். அதுல மனுஷ முகம், குதிரை, அது மாதிரி விளையாட்டு ஜாமான பொருட்கள் நிறைய செய்வேன். அதுல முக்கியமா 1 மாசம் ட்ரைனிங் குதிரை செய்யறதுக்காண்டி போனேன். நல்லா குதிரை செய்வேன். அதுல வேஸ்டான களிமண்ணை வச்சு நான் 1 மணி நேரத்துல குதிரை செய்ய எப்படின்னு கத்துக்கிட்டோம். அதுல கத்துக்கிட்ட வச்சு நான் குதிரை செய்வேன். நல்லா பினிஷ்ல நல்லா ஃபுல்லா பண்ணுவேன். நல்லா அதுல அழகா பண்ணுவேன். பெயிண்ட் எல்லாம் பண்ணுவேன். அதுல என் சார் ஒரு தடவை பிளாஸ்டிக் பையில வேஸ்டா நம்ம போடுற பிளாஸ்டிக் பையில பூ செஞ்சு காமிச்சாங்க. ஏன் நம்மளால இதை செய்ய முடியாது அப்படின்ட்டு நாங்களும் ஒரு தடவை வேஸ்டா போடுற பிளாஸ்டிக் பையில பூ செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கு பூ செய்ய. எங்க ஸ்கூல் இப்ப மாவட்ட அளவுல இருந்து தேசிய அளவுக்கு முன்னேறி இருக்குது. அதுக்கு உதவுன எங்க ஓவிய சார் அவர்களையும் சிவா அம்மா அவர்களுக்கும் நன்றி. கிடைக்கும் பொருட்களை எல்லாம் கலை வடிவமாக மாற்றி அசத்தி வரும் மாணவர்கள் சமூக அக்கறையிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக உள்ளனர். பள்ளி வளாகத்தில் பல இடங்களிலும் மரங்களை நட்டு வைத்து முறையாக பராமரித்து வருகின்றனர். வெறும் 100% தேர்ச்சி மட்டுமே சமூக மாற்றத்தை உருவாக்கிவிடப் போவதில்லை. சமூகம் சார்ந்த பார்வை அவசியம் என்பதை உணர்த்தி நிற்கிறது இந்த அரசு பள்ளி. முகமது தாஹிர், நியூஸ் 7 தமிழ், மணப்பாறை. Thank you.